39 அடியில் காலபைரவர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக காசிக்கு நிகரான இதெல்லாம் ஒரு புண்ணியச்சேத்திரமாக இருக்குது. பார்க்குறப்பே ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குது. நம்ம ஏசியாலேயே கின்னஸ் ரெக்கார்டு இவ்வளோ அழகாக ஒரு கோயில் இருக்குது. பைரவர் கோயிலே மிகப்பெரிய கோயில் வந்து இந்த காலபைரவர் கோயில் தான். ரொம்ப பிரமிப்பா இருக்குது. நிறைய ஜனங்கள் வரப்ப எங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்கு. தேய்பிரை அஷ்டமிக்கு வந்தா நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. பிரம்மாண்டமான இன்னொரு காலபைரவர் இருந்தாரு, உள்ளார ஸ்வர்ணர்ஷ பைரவர் இருந்தாரு. ஒரு 5 தடவை இங்க வந்துட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருக்கு. இங்க வந்தாலே கோயில் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. பைரவர் சிலையும் வந்து பார்க்க மன அமைதி தருது. காலபைரவனது காலத்தை குறிக்கக்கூடிய தெய்வம். கோடி தேவர்களும் வணங்கக்கூடிய தெய்வம். 64 பைரவர்கள் இருக்கிறாங்க. 64 பைரவரும் ஒரே இடத்துல இருக்கனால பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இயற்கையான இடத்துல இருக்கு, அமைதியா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, ஒரு மனசுக்கு திருப்தியா இருக்கு. அந்த ஆண்டவர் புண்ணியத்துல ஏதாவது தரிசனம் கிடைக்குன்னு நாங்க வந்திருக்கிறோம். மக்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனா ரொம்ப நல்லதுங்க. அது இந்த மாதிரி இந்த சனி திசை நடக்கிறவங்க எல்லாருமே இந்த பைரவர் வந்து கும்பிட்டு வந்தாருன்னா ரொம்ப நல்லதுங்க. ரிலாக்ஸா இருக்கு, நீட்டா இருக்கு, எல்லா இடமும் கோயில் நல்லா இருக்குது. வந்தாங்க ஒரு மன திருப்தியாக இருக்குது. விஜய் சாமிஜிக்கு வந்து 12 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு இந்த கோயிலை வந்து கட்டினாங்கன்னு கேள்விப்பட்டோம். விஜய் சாமிஜி வந்து ரொம்ப எளிமையான மனிதர். அவரை பார்த்தாலே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். விஜய் சுவாமிகளை பற்றி பேசணும்னா வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தனி ஆளாக இருந்து இவ்வளவு தூரம் அவர் அந்த பைரவருக்கு செய்யறாரு. அந்த பைரவனுடைய அம்சத்தை சுவாமிகள் முகத்துல வந்து எனக்கு நல்லா தெரியும். இந்த கோயில சாமிஜி வந்து தனியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க. சுவாமிஜியை பார்க்கறதுக்குரிய ஒரு சான்ஸ் கிடைச்சது. கோயில் நல்லா கட்டி இருக்கிறாங்க, பாக்குறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. விஜய சுவாமி அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. விஜய் சுவாமிஜிக்கு தான் நாங்க வந்து நன்றி சொல்றோம். கருவறைக்குள்ள வந்து அலோவ் பண்ணி சாமி கும்பிட்றது விட்டது வந்து ரொம்ப வியப்பா இருந்தது. முதல்ல அது கருவறைக்கு போனது இந்த கோயில்ல தான். அது ஒரு உணர்வு சொல்ல முடியாதுங்க. இந்த கோயில் வந்து கருவறைக்குள்ளார விட்றாங்க அப்படிங்க, அது வந்து நாங்க செஞ்ச ஒரு பாக்கியம். எல்லாரும் கோயில் கருவறைக்குள்ள அனுமதிக்கிறது ஒரு பெரிய சிறப்புங்க. அது கோயில் கருவறை வரையும் போற ஒரே கோயில் இதுதான். கருவறைக்குள்ளேயே பெண்கள் எல்லாம் அலோவ் பண்றாங்க. உள்ள வரை இந்த கோயில்ல மட்டும் தான் அனுமதிக்கிறாங்க. கோயில வந்து சாமியை நேரடி தரிசனம் பண்றது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு இது. கர்ப்ப கிரகத்துக்குள்ளே உள்ள போய் சாமி கும்பிட வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப மன நிறைவா இருக்குங்க. இந்த கோயில வந்து கருவறைக்குள்ள விட்டாங்க. மற்ற கோயிலுக்குள்ள லேடிஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, இந்த கோயில்ல லேடிஸ்ல அலோவ் பண்றாங்க. பெண்களுக்கு வந்து கருவறைக்கு வரைக்குமே அலோட் பண்றாங்க. பால் அபிஷேகம் பண்ற வரைக்குமே வந்து அலோட் பண்றாங்க. கருவறையில உள்ள வந்து கும்பிட்டு போகும்போது நமக்கு அது உடம்பு மேல ஒரு ஸ்லிப் உண்டாகுது. இது நல்லா மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. நியாயமான கோரிக்கைக்கு அவர் நம்ம கூடவே இருந்து நம்ம காரியங்களை நல்லபடியா நடத்தி கொடுக்குறாரு. அதெல்லாம் என்னுடைய அனுபவபூர்வமா நான் பார்த்துருக்கேன். எந்த விதமான துன்பம் துயரம் இருந்தாலும் நீ கொடுக்க பகவானே அப்படின்னு வேண்டி வணங்கி வரணும். இந்த வேண்டுதல் வந்து எனக்கு நிறைவேறுச்சு. வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. இந்த பைரவர் கோயிலுக்கு வரனால சிறப்பாக நடந்தது. கோயில் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்ததா இருக்குதுங்க. இது வரைக்கும் எல்லாமே பழிக்குதுங்க. ஒரு நம்பிக்கையோட வந்து இங்க எங்க விடுதலை வச்சிருக்கோம். கண்டிப்பா நடக்கும்னு நம்புறோம். டென்ஷனா இருந்தா கூட பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருந்தது கோயிலுக்கு வந்தா. எவ்வளவு வேண்டுதலை வச்சோம், எல்லாமே நிறைவேறிடுச்சுங்க. தொழிலுக்காக வரோம், நல்லபடியா இருக்கு. கஷ்டமெல்லாம் குறையிற மாதிரி இருக்குது. வேண்டுதல் வச்சிருக்கிறோம், எனக்கு வந்தவங்களும் நிறைவேறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நானும் வந்து வச்சிருக்கேன். நிம்மதியா இருக்குது, நினைச்சதெல்லாம் நடக்குது, நினைக்கிறது நடக்குது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. எங்களோட வேண்டுதல் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிட்டு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வரப்ப அந்த வைப்ரேஷன் வந்து அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வலிமையும் தருது. கோயிலுக்கு போன மாசம் வந்தான், பரவாயில்ல. இந்த மாசம் வந்திருக்கிறோம், இன்னும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. எல்லாரும் வாங்க, பைரவரோட ஆசையை பெறலாம். எல்லாரும் வாங்க, வந்து பைரவரோட அருள் பெற்று போங்க. பைரவரை வேண்டி நம்ம தீபம் போடுறது ரொம்ப நல்லா இருந்தது. கோயில்ல விளக்கு போட்டா காரிய தடையெல்லாம் விலகிடுது. காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. தேங்காயிலையும் தீபம் போடும்போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருக்கு, நிறைவாகவும் இருக்கு. நிறைய தீபம்லாம் ஏத்திருந்தாங்க. இன்னைக்கு தேங்காயில போட்டிருந்தாங்க. மறுபடியும் வந்து தேங்காயில வேண்டுதல் வச்சு நடந்துருச்சு. விளக்கு போட்டு போனோம்னா நல்லா இருக்குங்க, அதுக்காக வரும். வெளியில வந்து தீபம், தேங்காய் தீபம் வச்சோம். இதனால நினைச்ச காரியம் நடந்தது.
இலவசம் தான். கோயில் பிரசாதம் ரொம்ப அருமையா இருந்தது. அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப சிறப்பான ஒண்ணு இருக்கா. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். எல்லாரும் வந்துட்டு போறப்ப அன்னதானம் கொடுக்குறாங்க. மற்ற இடத்துல எல்லாம் ஏதோ ஒரு நாள் தான் ஃபுட் போடுறாங்க, பட் இங்க வந்து டெய்லியும் வந்தாலும் நீட்டா அன்னதானம் போடுறாங்க. வாரத்துல 7 நாளும் எத்தனை பேர் வந்தாலும் அன்னதானமும் வழங்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அன்னதானம் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து அவர் எல்லாமே நல்லா செய்கிறார். அன்னதானம் போடுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. எல்லாரும் நல்லா வயிறம்ப சாப்பிட்டு போறாங்க. பணிந்தோம் ஓம் என்றோம் உன் பாதம் 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 பணிந்தோம் பணிந்தோம் ஓம் என்றோம் உன் பாதம் பணிந்தோம். சிவனை அனுதினமும் மனதினில் நினைவோம், தீவன் படும் உயிர்வாதைகள் களைவோம், இயங்கும் உயிர்களின் மூச்சினில் நின்றாய், 8 திசைகளின் மொத்தம் நிறைந்தாய், வணங்குமடி அவர் வாக்கில் ஒளிர்ந்தாய், நின்றாய் நிறைந்தாய் ஒளிர்ந்தாய்.